கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரரில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தே நாம் தியானிக்கிறோம். அவரது பிறந்த நோக்கத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் முதலாவது பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்துக்கான வசனம் யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அவருடைய நாமத்தின் மேல்னா ஏசப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதாவது இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு தேவனுடைய பிள்ளைகளாக்க வந்தார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை யார் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறாங்களோ, யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு பிதாவுக்கு பிள்ளைகளாக மாறுறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம்! அவருடைய பிறப்பு தான் இந்த பூமியில் அவர் மனுஷகுமாரனை வந்தனால, மாமிசத்தில் வந்தனால இந்த பாக்கியம் கிடைக்குது. இயேசு என்கிற பேர் நமக்கு கொடுக்கப்பட்டதுனால அதன் மேலே நாம் நம்பிக்கை வச்சா, விசுவாசம் வச்சா பிதாவுடைய பிள்ளைகளாக மாறுறோமா. பிதாவுடைய பிள்ளைகளாக நம்ம மாறிட்டேன்னா, அந்த அதிகாரம் நம்ம கிடச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்க. இந்த பூமியில் இருக்கிற சில பெரிய தொழிலதிபர்களை பாருங்கள். நீங்கள் டிவியெல்லாம் பார்க்குறவங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க பிள்ளைகளை பற்றி நீங்கள் பார்க்கும்போது நினைக்கிறீங்க, அவங்க பிள்ளைங்க எதிர்காலத்தை குறித்து எங்களுக்கு பணம் இல்லையே, பொருள் இருந்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அவங்க அவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, எத்தனை கோடிகளை. அது மட்டுமா, பிள்ளைகளுக்கு எந்தாவது ஒன்றுன்னா எல்லா காரியத்திலும் அவங்க உதவியாக இருப்பாங்க. இப்போ பூமியில் இப்படி இருக்கிறாங்கன்னா யோசிப்பாருங்க. இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவருக்கு பிதாவுக்கு நம்ம பிள்ளைகளாக மாறிட்டேன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம், அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அது எப்படி கிடைக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நமக்கு கிடைக்குது. அவருக்கு நாமத்தை நம்புங்க, விசுவாசிங்க. அவரை நம்ப பண்ணுவதற்கு தான், அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த பூமியில் அவர் வந்தார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் மனுஷகுமாரனாய் வந்தது எங்களை பிதாவுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்து நடத்துவதற்காக. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் தேவனுடைய குமாரன், விசுவாசிக்கிறோம். எங்களை பிதாவுடைய பிள்ளைகளாய் மாற்றும், அனைவரையும் மாற்றும். அத்தனை ஆசீர்வாதங்களும், இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் எல்லாருக்கும் சொந்தமாகட்டும். கவலை, கண்ணீர், வேதனை எல்லாம் விலகட்டும். அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.